அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஐ திங்க் அப்படிங்கிற சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்க போறோம். ஸோ when do we use ஐ திங்க்னா என்ன, ஓகே, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும், அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் அப்படின்னா இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு அர்த்தம். என் கருத்துப்படி என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லாங்க. We are not 100% sure and we want to express our opinion, belief, guess or suggestion. என்னோட கருத்து இதுதான், பட் எனக்கு கண்டிப்பா தெரியல, பட் இன் மை ஒப்பீனியன் ஐ ஃபீல் திஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி. ஸோ அது ஒரு கிவிங் அண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உங்களுடைய கருத்தை நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ திங்க் திஸ் மூவி இஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஓகே, என்னோட கருத்து அது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் திஸ் மூவி இஸ் இன்ட்ரெஸ்டிங், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்போம்ல. ஸோ என்னுடைய கருத்து இது, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் டாக்கிங் அபவுட் தி ஃபியூச்சர், எதிர்காலத்தை பற்றி பேசும்போது ஐ திங்க் இட் வில் ரெயின் டுடே. இன்று மழை பெய்யும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வானத்துல நிறைய மேகங்கள் இருக்கிறது, அது கருமேகங்கள் இருக்கின்றன, அதனால ஐ திங்க் இட் வில் ரெயின் டுடே அப்படின்னு சொல்லுவோம். மேக்கிங் எ கெஸ், ஓகே, ஊகிப்பது. ஒரு விஷயம் இப்படி இருக்கலாம், இது வேணா நடந்திருக்கலாம்ப்பா அப்படி சொல்லுவோம்ல, அவ வீட்டுல இருக்கலாம் போல இருக்கு, அவன் வீட்டுலதான் இருந்திருப்பான் அப்படின்னு அந்த ஒரு நம்மளோட கெஸ்ஸ போர்ட்ரேட் பண்றதுக்கும் நம்ம ஐ திங்க்னு சொல்லுவோம். அது ஐ திங்க் ஷீ இஸ் அட் ஹோம், அவள் வீட்டில் இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரு, செப்பல் கூட வெள்ளை இருக்குல்ல, ஸோ அதனால வீட்டில தான் இருப்பாங்க போல இருக்கு, காலிங் பெல் அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது. ஃபோர்த் கிவிங் சஜஷன், ஒருத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். ஐ திங்க் வி ஷுட் லீவ் நவ், நாம இப்போ கிளம்ப வேண்டும் என்று நினைக்கிறேன், ஏன்னா லேட் ஆகுது, மணி ரொம்ப ஆயிடுச்சு, நாம் இப்போது கிளம்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றீங்க. நீங்களும் கிளம்புறீங்க, நீரும் வா போலாம் அப்படின்னு சொல்றது. ஸோ காம்ப்ளிமெண்டிங் சம் ஒன், ஒருத்தவங்களை பாராட்டுவதற்கு. ஓகே, ஐ திங்க் யூ டிட் அ கிரேட் ஜாப், நீங்கள் சிறப்பாக வேலை செய்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ எக்ஸ்பிரஸிங் பிலீஃப், நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கும் நீங்க ஐ திங்க் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் வி வில் வின், நாம் வெல்வோம் என்று நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹீ வில் வின், அவன் வெல்வான் என்று நான் நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் யுவர் பிலீஃப் ஆன் யோர் செல்ஃப், ஆன் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப் ஆர் ஆன் அதர்ஸ். அவ்வளவுதான். அவனை பற்றியோ அவளை பற்றியோ என்னை பற்றியோ உங்களை பற்றியோ என்னுடைய நம்பிக்கையை நான் வெளிப்படுத்துகிறேன் என்றால் அதற்கு ஐ திங்க் யூஸ் பண்ணணும். ஸோ டாக்கிங் அபவுட் பாசிபிலிட்டி, சாத்தியக்கூறை பற்றி பேசுவதற்கு ஐ திங்க் இட் மே டேக் சம் டைம். இப்போ ரோட்ல பள்ளம் கொண்டிருக்காங்க, எப்போ மூடுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகலாம்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம், இட் மே டேக் சம் டைம் பிகாஸ் வெயில் அதிகமா இருக்கு, எப்படி வேலை செய்வாங்க. ஓகே, அதே மாதிரி சொல்லலாம். ஸோ சூசிங் சம்திங், ஓகே, ஒரு தேர்வை சொல்லுது, ஒரு என்னோட தேர்வு இதுதான், ஐ ஹவ் செலக்டட் திஸ் அண்ட் அப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன், இதுதான் சிறந்த தேர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் கலர், ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் ட்ரெஸ். ஸோ வாட் எவர் உங்களுடைய தேர்வை நீங்க சொல்வது, பட் யூ ஆர் நாட் கம்பலிங் எனிவன் இன் யோர் ஒப்பீனியன். See here also you are expressing your opinion by choosing something. ஓகே, ஸோ அப்ப நல்லா பாருங்க, ஐ திங்க் அப்படின்னா சப்ஜெக்ட், அது கூட வெர்பு வரும். ஓகேங்களா? ஐ திங்க் ஹி இஸ் ஹானஸ்ட். ஸோ ஐ திங்க் கூட ஃபார்முலா என்ன? ஐ திங்க் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். ஐ திங்க் ஹி இஸ் ஹானஸ்ட். ஓகே, ஐ திங்க் ஷி வில் கம். ஐ திங்க் தே ஆர் பிஸி. ஓகேங்களா? ஸோ அவள் நேர்மையானவர் என்று நான் நினைக்கிறேன், அவள் வருவாள் என்று நான் நினைக்கிறேன், அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் பாருங்க. ஐ திங்க் யூ ஷுட் யூஸ் when you are expressing your opinion, when you are guessing something,
when you are choosing something, when you are not completely sure, when you are talking about the possibility, okay, you are expressing your belief, you are expressing your suggestions, you are complimenting someone. இது எல்லாத்துக்குமே நான் ஐ திங்க் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இது புரியலன்னா திருப்பியும் இந்த ஆடியோவை வந்து நீங்க கேட்டு பாருங்க. அப்ப சொல்லும் போது நீங்க ஐ திங்க் சென்டென்சஸ் யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன இதுல ஏதாவது ஒண்ணுத்துல அது வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க்னா என்ன? நான் நினைக்கிறேன், என் கருத்துப்படி எனக்கு தோன்றுகிறது என்று நான் நம்புகிறேன். முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். ஸோ ஹியர் ஐ வில் மேக் அ கன்க்ளூசிவ் பார்ட். ஐ திங்க்னா என்னது? என் கருத்துப்படி. ஓகே, ஐ திங்க் அப்படிங்கறத எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கருத்து சொல்வதற்கு, எதிர்காலத்தை பற்றி பேசும்போது, ஒன்ன யூகிக்கும் போது, ஆலோசனை சொல்வது, பாராட்டுவது, நம்பிக்கையை வெளிப்படுத்துவது, சாத்தியத்தை பற்றி பேசுவது, ஒரு தேர்வை சொல்வது. உங்களுடைய தேர்வை சொல்லுங்கள். If you think that this class is very useful, யாராவது இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு, if you want to express your opinion, kindly like, share and subscribe my video for more. Subscribe my channel for more videos. Thank you very much.